நேரத்தில் வாய்ப்புகள் கிடைச்சா நம்ம ஊழியம் செய்கிறோம். ஆனால் வாய்ப்புகள் கிடைக்கலனாலும் ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கு கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நிறைய நேரத்தில் சகோதரிமார்கள் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி நம்மளை நிறைய இடத்துல ஒதுக்கி வைப்பாங்க. அதுபோல் எனக்கு நான் திருமணமாகி 15 ஆண்டுகள் எந்த ஊழியமும் செஞ்சதே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா எங்கள் சர்ச்சிலையும் சரி, மற்ற இடத்துலையும் சரி, நிறைய இடத்துல முன்னாடி போய் நிற்கவோ, பேசவோ, பிரசங்கம் பண்ணவோ, ஜெபம் பண்ணவோ தெரியாது. அப்போ நான் ஒரு நாள் யோசித்தேன், எங்கள் பாஸ்டர்லாம் வெளியே மீட்டிங் போயிட்டப்போ யோசித்தேன், நம்ம சும்மாவே வீட்டில் இருக்கிறோமே. ஏன்னா 2 பிள்ளைங்க ஸ்கூல் போயிடுவாங்க, வீட்லேயே தான் இருப்பேன், ஒன்றுமே பண்ண மாட்டேன். அப்போ யோசித்தேன், நமக்கு யாராவது மைக்கை கொண்டு வந்து கொடுத்து நீ பாடு அப்படின்னு சொல்லுவாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். சொல்ல மாட்டாங்க. யாராவது மைக்கை கொடுத்து பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம சபையிலேயே சில நேரத்தில் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்காது. ஏன்னா நம்ம பாடுறோம், ஜெபம் பண்றோம், செய்தி கொடுக்குறோம், பிரசங்கம் பண்றோம், ஊழியம் செய்யறோம்னு முதல்ல நம்ம என் கணவருக்கே சில நேரத்தில் என்ன பண்ணாது, அது தெரியாது. அவளுக்கு என்ன தெரியும்? மூலையில உட்காந்துட்டு இருப்பா, 2 பேர்கிட்ட பேசுவா, ஜெபம் பண்ணுவா, இப்படி. ஆனா எனக்குள்ள ஆண்டவர் சொன்னாரு, நீ வாய்ப்புகளை உருவாக்குன்னு ஆண்டவர் சொன்னார். வாய்ப்புகள் வராது, வாய்ப்புகளை உருவாக்கு. அப்ப எங்க சபையில ஒரு 15 சகோதரியை கூப்பிட்டுட்டு போய் ஒரு நாள் நாங்க தோப்புல ஜெபம் பண்ணோம். எப்போ? தோப்புல ஜெபம் பண்ணோம். பாருங்க, SU கேம்ப்ல அம்மா ஒரு முறை மீட்டிங் வச்சிருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, தெபோராள் தாயா எழும்பும் அளவும் பட்டணம் பாழாதான் கிடக்கும். அப்ப யாராவது நம்ம தட்டி எழுப்புவாங்க. அப்ப வாய்ப்புகளை நமக்கு வரும்போது அதை பயன்படுத்தி கொள்றதுதான் நல்ல ஒரு புத்திசாலியான ஊழியக்காரி. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அது 15 பேரை வச்சு நாங்க ஜெபம் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து என் Facebookல போட்டேன். அவ்வளவுதான். எதுல போட்டேன்? Facebookல போட்டேன். பாருங்க, அந்த 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 சின்ன ஜெபம் தான் என்ன நிறைய இடத்துல பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்க. கை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த 15 பேர் ஜெபம் பண்ணி அது 30ஆ மாறுச்சு, அது 45ஆ மாறுச்சு. அந்த ஜெபம் பண்ண ஆட்கள் எங்க பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர்மா ஜெபம் பண்ணி எனக்கு அற்புத சுகம் கிடைச்சிச்சு பாஸ்டர். அப்பதான் எங்க பாஸ்டருக்கே தெரியுது, ஓ நம்ம மனைவி ஜெபம் பண்ணா என்ன நடக்குது? அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் எங்க பாஸ்டர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதர்ஸ் டே அன்னைக்கு என்னை பிரசங்கம் பண்ண விட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 4 வாரத்துல 2 வாரம் நான் செய்தி கொடுக்குறேன் சபையில. ஞாயிற்றுக்கிழமை 3 6ஆவதுலயும் என்ன செய்தி கொடுக்க ஆண்டவர் வச்சிரு. இன்னைக்கு அம்மா சொன்னது அத்தனையும் உண்மை. அம்மா சொன்னா போல உங்களுக்கு ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுப்பாரு. நிச்சயம் அந்த ஊழியத்துல நிறைய உங்களை பயன்படுத்துவாங்க. ஆமென். தேங்க்யூ. நல்லா